வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது தான். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சரியாக பலன் எடுக்க வரலை அப்படின்னா நாம் அடுத்தது எங்கே போவோம் தெரியுங்களா? இந்த தசா புத்தி அப்படிங்கிற ஒன்றுக்கு தான் போவோம். இப்போ நமக்கு என்ன தசா நடக்குது? ஏன்னா நம்ம மேஜராக ப்ரையாரிட்டி கொடுக்கறது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மட்டும். அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் நமக்கு 120 வருஷத்துக்கான தசா ஆண்டுகளை ஒதுக்கியிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன தசா நடக்குது, அந்த தசா நமக்கு சாதகமான தசாவா அல்லது பாதகமான தசாவா? ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு தசா தேவைப்படுது. வேறு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி, வீடு கட்டணும், கிரக பிரவேசம் போகணும், வீடு வாங்கணும் அப்படின்னாலும் நமக்கு தசா சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தசா எனக்கு சாதகமானதா இல்லை பாதகமானதா, என்ன செய்யும் இந்த தசா அப்படிங்கிறத தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் பார்த்த உடனே நமக்கு இப்போ என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஈஸியாக ஒரு புரிதலுக்கு வர முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ரூல் மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? ஒரு சிம்பிள் ரூல். அந்த ரூலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது, சரிங்களா? கண்டிப்பாக ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக தெரியும். அதனால் நம்ம பெருசாக உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, சரிதானே? நாம் இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ராசி கட்டம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ராசி கட்டத்துக்குள்ளே எந்தெந்த ராசி, எந்தெந்த கிரகங்கள் கூடியது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இந்த ராசிகளுக்குள்ளே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும், இல்லையா? நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா திரிகோணம். திரிகோணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கேந்திரம், கேந்திரம் அப்படிங்கிற ஒன்று படிச்சிருப்பீங்க. பணபரம், இந்த 4 ஸ்தானங்களை பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. திரிகோணம், கேந்திரம், பணபரம், அபோக்லியம் அப்படிங்கிற ஒரு 4 ஸ்தானங்களை பற்றி படிச்சிருப்பீங்க. நாம் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ராசிகளில் ஆண் ராசி எது, பெண் ராசி எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றுமில்லை, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த 12 வீடுகளில் எது ஆண் ராசி எது பெண் ராசி அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒற்றைப்படையில் வரல 1 3 5 7 9 11 இது எல்லாமே ஆண் ராசிகள். 2 4 6 8 10 12 இது எல்லாமே பெண் ராசிகள், சரியா? இந்த ஆண் ராசிகளை பராசரர் என்ன சொல்றாரு அப்படின்னா உயிர் ராசிகள் சொல்றாரு. ஆண் ராசிகள் எல்லாமே உயிர் ராசிகள் அப்படின்னு சொல்றாரு. பெண் ராசிகள் எல்லாத்தையும் பொருள் ராசிகள்னு சொல்றாரு. ஆண் ராசிகளை உயிர் ராசிகள் என்றும் பெண் ராசிகளை பொருள் ராசிகள் என்றும் பராசரர் பிரிக்கிறார். இது எப்படி அவர் பிரிக்கிறார் அப்படின்னா அகராசி புறராசி அப்படின்னு பிரிக்கிறாரு, சரிங்களா? இப்படி பிரிக்கிறது மூலியமா நமக்கு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த ஆண் ராசிகள் அப்படின்னு எடுக்கிறப்போ நாம கிரகங்கள்ல ஆண் கிரகம் பெண் கிரகம் அப்படின்னு படிச்சிருப்போம், இல்லையா? அந்த ஆண் கிரகங்கள்ல குரு, சூரியன், செவ்வாய், கேது, அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு சந்திரன். இந்த சந்திரனை நம்ம எல்லாரும் பெண் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண் கிரகம் அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் வச்சுருக்காங்க. ஏன்னா சந்திரனுக்கு தான் 27 மனைவிகள். அந்த 27 மனைவிகள் தான் நம்ம ராசி மண்டலத்தில் வலம் வரக்கூடிய 27 நட்சத்திரங்கள்,
அப்போது 27 நட்சத்திரங்களை சந்திரன் திருமணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இவர் ஆண் கிரகமாக தானே இருப்பார். அந்த லாஜிக்கில் தான் சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அதை மட்டும் கடைசியாக எழுதுனேன், அதை மார்க் பண்ணியும் காட்டுறேன். பெண் கிரகங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா சுக்கிரன், சனி, புதன், ராகு. அந்த 4 கிரகங்களையும் பெண் கிரகங்கள், அதாவது பெண் ராசிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்களாகவும் இதை ஆண் ராசிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்களாகவும் அவர் வகைப்படுத்துகிறார். அப்படி வகைப்படுத்தும் போது இந்த 5 கிரகங்களும் அகராசிக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த 4 கிரகங்களும் புறராசிக்கு சப்போர்ட் பண்ணும். ஜஸ்ட்டு அவ்வளோதான், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது எல்லாமே நீங்கள் படித்தது தான், இது எதுவுமே புதுசாக ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நாம் இதை எப்படி தசாபுத்திக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் தசாவில் வெளிப்படும், நான் எப்போ சுதாரிக்கணும், எப்போ எனக்கு நல்ல ஒரு பலன்கள் தசாபுத்தியில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இப்போது இந்த திரிகோணம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம். திரிகோணம் அப்படிங்கிறது என்ன? 1 5 9, 2 6 10, 3 7 11, 4 8 12. இது எல்லாமே திரிகோண ஸ்தானங்கள். இந்த திரிகோண ஸ்தானங்களை என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 5 9 அப்படிங்கிறத தர்ம திரிகோணம்னு சொல்கிறாங்க, 2 6 10 கர்ம திரிகோணம்னு சொல்கிறாங்க, 3 7 11 காம திரிகோணம்னு சொல்கிறாங்க, 4 8 12 மோட்ச திரிகோணம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ திரிகோணங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த கேந்திரம் அப்படின்னு நம்ம எடுப்போம். 1 4 7 10. இந்த கேந்திரங்கள் 3 வகையாக இருக்கு. 1 4 7 10, 2 5 8 11, 3 6 9 12 இப்படின்னு திரிகோணங்களில் 4 வகைகளாகவும் கேந்திரங்களை 3 வகைகளாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த திரிகோண ஸ்தானங்கள் இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு எந்த தசாவை எடுத்துக்கலாம்? அனைவரும் எதிர்பார்ப்பது குரு தசா தானே. அதனால் குரு தசாவிலேருந்து போகும். குருவுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. என்னென்ன? புனர்பூசம் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேவா? விசாகம் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பூரட்டாதி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே தானே? ஆனால் இந்த குருவினுடைய நட்சத்திரங்கள் 4ஆம் பாதம் மட்டும்தான் 4 8 12 தொடர்பு கொள்ளுது. 4ஆம் பாதம் 4ஆம் பாதம் 4ஆம் பாதம் 4 8 12 தொடர்பு கொள்ளுது. பொதுவாக இந்த 4 8 12 அப்படிங்கிறது நமக்கு விரயத்தை சொல்லும். ஏன்னா 12ஆம் பாவம் அப்படிங்கிறது விரயம், 4 அப்படிங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும், 8 அப்படிங்கிறது விபத்து தடை தாமத தடங்கள், இது ரெண்டும் மருத்துவ செலவையும் எக்ஸ்ட்ரா சொல்லும். அப்போ சொத்து சுகத்தினாலேயோ அசிங்கம் அவமானத்தினாலேயோ ஒரு பொருளாதார விரயத்தினாலேயோ ஒரு விஷயத்த குரு மூலியமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். குரு எப்பயுமே கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. குரு எப்பயுமே கெடுப்பாரா அப்படின்னா அப்படியும் கிடையாது. என்ன சார் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லைங்கிறீங்க? இல்லை, சொல்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது குருவோட நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் 4 8 12ஓட கனெக்ட் ஆகுது. இந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் எங்கே வரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். இப்போது 1ஆம் பாதம் மேசத்தில் வரும் நவாம்சத்தில், 2ஆம் பாதம் ரிஷபத்தில், 3ஆம் பாதம் மிதுனத்தில், 4ஆம் பாதம் கடகத்தில். இப்போ கடகம் யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. அங்கே யார் யார் உச்சம் யார் யார் நீச்சம்?
குரு உச்சம், செவ்வாய் வந்து நீச்சம். சரிங்களா? இப்போ இந்த குரு தசாவை மொத்தம் குரு தசாவில் எத்தனை ஆண்டுகள்? 16 வருடம். சரியா? இந்த 16 2ஆ டிவைட் பண்ணிட்டோம்னா, 2ஆல் வகுத்தோம்னா 8 8 8 வருஷம் 8 வருஷம் கிடைக்கும் இல்லையா? இந்த 8 வருஷம் 8 வருஷம் அப்படிங்கிறது இந்த 12 ராசிகள் இருக்கக்கூடிய பலன்களையும் இந்த 16 வருஷத்துல கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? அப்போ இந்த முதல் 8 வருஷம், இரண்டாவது 8 வருஷம். இப்போ பிறப்பவங்க எல்லாருமே குருவினுடைய 16 வருஷத்தையும் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குரு நட்சத்திரத்தில் பிறந்தா, இதுவே ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தா அடுத்தது குரு தசை 16 வருஷத்தை அனுபவிச்சாகும். சரிங்களா? இப்போ இந்த குரு அப்படிங்கிறவர் இங்க நமக்கு எந்த ராசிகளுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, இந்த 1 3 5 7 9 11 இந்த ராசிகளுக்கு தேவையான உயிர் காரகத்துக்கு சப்போர்ட் பண்றேன், என்னால பொருள் காரகத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே சார் எனக்கு வருமானம் வராதா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறது தான் மெயின். பணங்காசை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு உயிருக்கு பிரச்சனை அப்படின்னா அதை நம்மளால் திருப்பி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பணத்தை ரீப்ளேஸ் பண்ணலாம், உயிரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பணம் தான் முக்கியம் அப்படின்னு தயவு செஞ்சு ஓடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நமக்கு உயிர் காரகத்துவம் இங்கே 4ஆம் பாவம் அம்மாவை சொல்லுது, 3ஆம் பாவம் இளைய சகோதர சொல்லுது, 2ஆம் பாவம் நம்ம குடும்ப உறுப்பினர்களை சொல்லுது, 5ஆம் பாவம் நம்ம குழந்தைகளை சொல்லுது, 6ஆம் பாவம் தாய்மாமன் வகைரா, 7ஆம் பாவம் கலத்திரத்தை சொல்லுது, 8ஆம் பாவம் மனைவியோட குடும்பத்தை சொல்லுது, 9ஆம் பாவம் தந்தையை சொல்லுது, 10ஆம் பாவம் மாமியார் ஸ்தானத்தை சொல்லுது, 11ஆம் பாவம் மூத்த சகோதர வழிகளை சொல்லுது, 12ஆம் பாவம் தாத்தா பாட்டிகளை சொல்றது. இப்போ இதில் இருக்கிற உயிர்காரகத்துவத்து மேலெல்லாம் நம்ம பாசம் வைக்கலையா? பணத்தை போனால் கூட அடுத்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தேடிடுவோம். ஆனால் ஒரு உயிர் பிரியுது, நம்மளை விட்டு ஒரு உயிர்காரகத்துவம் நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறப்போ அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உயிர்காரகத்துவம் தான் எனக்கு மெயின், நான் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஆனால் இவர் பொருள் காரகத்துவத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒரு 4ஆம் பாவ காரகத்துவத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, உயிர் காரகத்துவத்துக்கு. இப்போ எனக்கு 4ஆம் பாவம் வேலை செய்யுது, அந்த 4ஆம் பாவத்துக்கு குரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ 4ஆம் பாவத்தில் என்னென்ன இருக்குது? தாய்ங்கிற ஸ்தானம் இருக்குது. அப்போ தாய்ங்கிற ஸ்தானத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் தான் பண்ணணும். சரிங்களா? அதை நான் சரியாக பண்ணிட்டேன் அப்படின்னா குரு நான் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கொடுத்துருவாருன்னு அர்த்தம். சரியா? ஒரு தாயை நல்ல வீட்டில் நான் வாழ வைக்கணும், அவங்கள நல்லா ஒரு உணவுகள் பரிமாறணும், நல்லா அவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன், நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா குரு அதுக்கு தேவையான வழிகளை பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம். இங்கே விரயம்னு சொல்கிறோம் எல்லாரும். 12ஆம் பாவம் விரயம், 12ஆம் பாவம் விரயம். எங்கள் கையில் காசு இருந்தால் தாங்க விரயம் பண்ண முடியும். அது முதல்ல யாருக்காவது புரியுதா? விரயபாவம்னு சொல்கிறோமே, அந்த விரயம் இல்லைன்னா நம்மளால் ஒரு பொருளையும் வாங்க முடியாது, அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த போர்டு வாங்கணும்னா நான் 10 ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும், அது எனக்கு விரயம்தான். பயன்படுத்துகிறேன்னா இல்லையா? அப்போது விரயபாவம் அப்படிங்கிறது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட இடம். நான் சம்பாதிச்சு எந்த செலவுமே பண்ண மாட்டேன், சேர்த்து மட்டும்தான் வச்சுப்பேன். ஏன்னா பொருள் காரகத்துவம் தானே வேணும், பொருளாதாரம் தானே வேணும். பொருளாதாரம் வேணும்னாலும் பொருளாதாரத்துலேருந்து ஒரு பகுதியை செலவு பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது இங்கே சந்திரன் அப்படிங்கிறவர் ஆட்சியாக இருக்கிறாரு, செவ்வாய் அப்படிங்கிறவர் நீச்சமாக இருக்கிறாரு, குரு அப்படிங்கிறவர் உச்சமாக இருக்கிறார். கிளியர் தானே இதில்? இப்போது இந்த அணிகளில் செவ்வாய் அந்த ராசியோட சம்மந்தப்படுறாரு, சந்திரன் சம்மந்தப்படுறாரு, குரு சம்மந்தப்படுறாரு. இப்போ குரு தசா நடக்கும்போது குரு அந்த ராசியில் உச்சம். உங்கள் குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும், உச்ச குரு, குரு தசா, குரு புத்தியில் அந்த 4ஆம் பாவத்துக்கு தேவையான விஷயங்களை
கொடுப்பார். உயிர்காரகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுவார். செவ்வாய் நம்மளுடைய வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாத்துக்கும் காரணம் வகிக்கிற செவ்வாய், சகோதரத்துக்கு காரணம் வகிக்கிற செவ்வாய் அங்கே நீச்சமாகிறாரு. அப்படிங்கிறப்போ அந்த செவ்வாயோடைய புத்தி வர்றப்போ நமக்கு சொத்து சுகத்தில், வண்டி வாகனத்தில் இளைய சகோதரருக்கு நாம் மெனக்கடணும். அப்போ அங்கே உயிர்காரகத்துவம் என்னவா இருக்குது? சகோதர காரகத்துவமாக இருக்குது. இப்போ அந்த சகோதர காரகத்துவம் நீச்சமடையுது. அப்படிங்கிறப்போ அவன் ஒரு லாஸ் பண்ண போகிறான், இல்லை அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்க போகிறான். அப்படிங்கிறப்போ அவனுக்கு நாம் பேக் போனாக இருக்கணும். அண்ணனாவோ தம்பியாவோ ஏதோ ஒரு வகையில் அவன் சகோதர காரகத்துவத்தில் வரும்போது நாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சிம்பாலிக்காக சொல்லும். அப்போ அவங்க சந்திரன் அப்படிங்கிறவர் ஆட்சியாக இருக்கிறாரு அந்த வீட்டுக்கு. அப்போ சந்திர புத்தி வரப்போ நமக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை அது உணர்த்தும். அப்போ இதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் கெட்டியா அப்படின்னா பொருள்காரகத்துவத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ குரு தசா குரு புத்தி ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு குரு தசா குரு புத்தி ஆரம்பிக்கும். அப்புறம் குரு தசா சனி புத்தி ஆரம்பிக்கும். சனி எங்கே இருக்கிறாரு? பொருள்காரகத்துவ அணியில் இருக்கிறாரு. சரிங்களா? அதாவது பெண் ராசிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராசியில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அங்கே போய் உட்காந்துக்கிறாரு. அப்போது சனி புத்தி வரும். சனி புத்தி வரப்போ நாம் இதுக்கெல்லாம் மெனக்கட்டு வச்சுருப்போமா? யாருக்காக? உயிர்காரகத்துவத்துக்காக நாம் உண்மையாக அவங்கள நேசித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி வச்சுருப்போம். அப்படி பண்ணி வைக்கும் போது அடுத்ததாக நாம் இழந்ததெல்லாம் மீட்டு கொடுக்குற மாதிரி சனி பகவான் நமக்கு கை கொடுப்பார். சரிங்களா? அடுத்ததாக சனி புத்தி முடிஞ்சோன்னா புதன் புத்தி. புதன் எங்கே இருக்கிறாரு? பொருளாதார அணிலே இருக்கிறார். அப்போ புதன் என்ன பண்ணுவார்? நீ என்னப்பா இப்படி கொடுத்துட்ட, என் பங்குக்கு நானும் செய்கிறேன் அப்படின்னு அவரும் பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். அடுத்தது சுக்கிர புத்தி. புதன் முடிஞ்சு சுக்கிர புத்தி தானே. சுக்கிர புத்தியும் கொடுக்குற புத்தி தான். அப்போது சுக்கிரன், சனி, புதன் இதுவே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7-8 வருஷத்தை கவர் பண்ணிடும் புத்தியிலேயே. குருதசாவில் புத்தியை பாருங்கள், இதுக்கு 17 வருஷம், இது 19 வருஷம், இது 20 வருஷம், இது ஒரு 2 வருஷம், இது ஒரு 19 மாதம், இது ஒரு 17 மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்தை கடந்து போயிடுது. அப்போது நாம் போட்டிருக்க இங்கே குருதசா 8 அப்படிங்கிறது முதல் 8 வருஷம் உயிர்காரகத்துவத்துக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக நாம் நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அடுத்த 8 வருஷம் குரு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடுப்பார். குருதசை ஆரம்பித்தோடனே அம்மாவை அடித்து வீட்டை விட்டு வெளில துரத்துறது, குழந்தைங்களை சரியாக பார்த்துக்கிறது கிடையாது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இடத்தகராறு வந்துச்சு அப்படின்னா அவனை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த ஆட்டை போடணும்னு நினைக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ஆதாயத்தை நம்ம எடுத்துருவோம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சொத்து தகராறு வருது குருதசையில் அப்படின்னா அதை சுமூகமாக பேசி 2 பேருக்கும் மனஸ்தாபம் இல்லாமல் முடிச்சுக்கணும். முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டது உங்களுக்கு சேரும். இல்லையா அதை அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுரும். புரியுதுங்களா? நீங்கள் யாரை ஏமாத்துனீங்களோ, யாரை வஞ்சகம் பண்ணீங்களோ அவன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வளர்ந்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த ராசிகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எதிர்பாவத்தை வளர்த்துக்கிட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எதிர்பாவம்னு சொல்கிறோம்ல 1-7 அப்படிங்கிறது. இப்போது இந்த 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் இந்த பாவங்கள் நமக்கு வேலை செய்யுது, குருதசாவில் வேலை செய்யுது அப்படின்னா இந்த பாவங்கள் மூலியமாக நாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா குரு அடுத்த 8 வருஷம் உங்களை வச்சு செஞ்சிருவார். புரியுதுங்களா? அப்போ குருதசா இந்த அகராசி கிரகங்கள் எல்லாமே உயிர்காரகத்துவத்துக்கு முக்கியத்துவம் தரும் அப்படிங்கிறத மனசில் நிப்பாட்டிவாங்க. அப்போ இந்த உயிர்காரகத்துவம் அப்படிங்கிறது நாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டோம், யாருடைய மனசும் புண்படாமல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொருள்காரக அணி உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திதி சூன்யாதிபதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு என்னது? அவயோகி. இந்த கர்மம் பிடிச்ச எதுவாக இருந்தாலும்
அந்த சைடில் இருக்கிற கிரகங்கள் உங்களை ஒன்றுமே செய்யாது. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன்களை அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க பெண் ராசிகளில் இருக்கிறாங்க. ஆண் ராசிகள் எல்லாமே உழைக்கும் வர்க்கம்னு சொல்லுவாங்க. வெளியில் போய் பொருள் தேடிட்டு வர்றது. சரிங்களா? இப்போது நமக்கு ஆண் ராசிகள் பெண் ராசிகள் அப்படிங்கிறதுல இந்த ஆண் ராசிகள் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஆண் அப்படின்னா அகக்காரகத்துவத்துக்கு தேவையான விஷயங்களை வெளியிலேருந்து கொண்டாந்து கொடுக்கறது குடும்பத்துக்கு. புறராசிகள் பெண் ராசிகள் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வந்ததை நிர்வாகம் பண்ணுறது. வீட்டில் பெண்கள் நிர்வாகம் பண்ணாங்கன்னா தான் பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக இல்லாமல் நேரடியாகவே சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ நான் தான் சம்பாதிக்கிறேன், நானே எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாந்தோண்டித்தனமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாது. சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு தசாவை பார்க்கும்போது என்ன மாதிரியான நிலைகள் நமக்கு ஏற்படும், அதுக்கு நாம் எப்படியெல்லாம் அதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இதிலேருந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த திரிகோணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கேந்திரம், இந்த கேந்திர ஸ்தானங்களை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். இந்த திரிகோணங்களை மட்டும் இப்போ முடிச்சிருவோம். இந்த திரிகோணங்கள் அப்படிங்கிறது 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இந்த 4ம் திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது ஒரு கிரகம் இங்கேருந்து தனது தசாவை நடத்துது. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தசா நடத்தும் போது ஒரு கிரகம் இருக்குது. தசாவை நடத்தக்கூடிய கிரகம் தசாநாதன். அதுக்கு வலிமை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பெரிய அளவுக்கு வலிமை கிடையாது. ஏன்னா தசாநாதன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட சேர்மன் மாதிரின்னு வச்சுப்போம், இல்லை ஒரு எம்டின்னு வச்சுப்போம். ஆனால் அந்த கம்பெனியை பற்றி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு உரிமை கொடுத்துருப்பாங்கள்ல. ஒரு சிஇஓ போஸ்ட்லேயோ அல்லது மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்லேயோ ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எல்லாத்துக்கும் சைன் பண்ணி அந்த கம்பெனியோட முதலாளிக்கு அனுப்பிச்சி விடுவார். அப்போது இந்த தசாநாதன் அப்படிங்கிறவர் முதலாளி, புத்திநாதன் அப்படிங்கிறவர் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். இப்போ நான் எடுக்கிற முடிவு சரியாக இருந்தால் தான் என்னுடைய குடும்பத்துக்கு அது நல்லபடியாக இருக்கும். நான் எடுக்கிற முடிவு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என் குடும்பத்தை அது பாதிக்கும். அப்போது புத்திநாதனுக்கு வலிமை மிக மிக அதிகம். ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய ஸ்டேஜில் அவர் தான் இருக்கிறார். அப்போது புத்திநாதன் எங்கே இருக்கிறார், எந்த ராசியில் இருக்கிறார்? இப்போ புத்திநாதன் இங்கே இருக்கிறாரு, தசாநாதன் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுப்போம். புத்திநாதன் எங்கே இருந்து தன்னுடைய புத்தியை நடத்துகிறாரு அப்படின்னா 2, 6, 10 அப்படிங்கிற புறக்காரகத்துவம், அதாவது பொருள் காரகத்துவத்திலிருந்து தனது புத்தியை செலுத்துறாரு. ஆனால் தசாநாதன் எங்கே இருக்கிறாரு, உயிர்காரகத்துவம் சொல்லக்கூடிய இடத்துல 1, 5, 9 கனெக்ட் ஆகிருக்கிறார். இப்போ இங்கேருந்து ரிஷபராசிலேருந்து புத்தியை நடத்துகிறாரு அப்படின்னா இந்த ரிஷபராசி ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 பாவத்தையும் அது கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். அப்போது இந்த புத்திநாதன் ஒரு சுக்கிர புத்தி வேணாம், சனி புத்தி எடுத்துப்போமா, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். செவ்வாய் போட்டுக்கணும். செவ்வாய் இங்கே இருக்கிறார். குரு தசாவில் செவ்வாய் புத்தி சுக்கிரனுடைய வீட்டிலேருந்து 2, 10 அதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ லக்னம் ஏதாவது ஒன்று போட்டுப்போமே, விரையபாவம் வராங்க, விரையபாவத்தை லக்னமாக போட்டுருமே. மீன லக்னம்னு எடுத்துப்போம். மீன லக்னத்துக்கு குருவினுடைய தசா நடக்குது. இந்த வீட்டுக்கு இவர் தான் ஆட்சியாளர், உரிமையாளர். எல்லாருமே 10ஆம் வீட்டுக்கும் அவர் தான் உரிமையாளர். அப்போது தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து 2ஆம் பாவத்திலிருந்து தசாவை நடத்துகிறாரு. புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற 2ஆம் அதிபதி தன்னுடைய ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துது. இந்த தசாநாதன் லக்னத்துக்கு 3, 7, 11 வருவார். சரிங்களா? மீன லக்னத்துக்கு புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் மீன லக்னத்துக்கு 2, 6, 10. ஓகேவா? ஆனால் காலபுருஷனுக்கு 1, 5, 9. இப்போது இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது அகராசி. இந்த மேஷம் அப்படிங்கிறது அகராசி. ஆனால் லக்னத்துக்கு 2, 6, 10 வேலை செய்யணும். அப்படிங்கிறப்போ இந்த ராசி பொருட்காரகத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருக்குது. அதாவது பொருட்காரகத்துவம் தேவை அப்படிங்கிற
கண்டிஷன்லாம் இருக்குது. ஆனால் இந்த 2ஆம் அதிபதி எங்கேருந்து நடத்துகிறாரு அப்படின்னா 3ஆம் பாவத்திலிருந்து புத்தியை நடத்துகிறாரு. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2 10 வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த 2 10 அப்படிங்கிறது 3 7 11 மாறுது. 3 7 11 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒற்றைப்படை பாவம் அகராசிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 3 7 11 அப்படிங்கிறது 3ஆம் பாவம் காரகத்துவம் நமக்கு தெரியும், 7ஆம் பாவம் காரகத்துவம் தெரியும், 11ஆம் பாவம் காரகத்துவம் நமக்கு தெரியும். இப்போ இந்த 3 7 11 அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய சுப செலவுகள்லாம் இருக்குல்ல. குடும்பம் 2ஆம் பாவம் 2 6 10, அப்போ அது 3ஆம் பாவமாக வேலை செய்யுது. அப்படிங்கிறப்போ 2ஆம் பாவத்துக்கு முயற்சி 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் முயற்சினால அவங்களுக்கு 7ஆம் பாவமான திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? அடுத்தது 11ஆம் பாவம் 3 7 11 வருது. காலபுருஷனுக்கு 10ஆம் பாவமாக வருது. தொழிலில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த வீட்டில் செவ்வாயானவர் உச்சமடைகிறார் இல்லையா? செவ்வாயான இங்கேருந்து தான் புத்தியை நடத்துகிறாரு. ஆனால் ஒரு தொழில் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்து நிறையா விஷயங்களில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த 3 7 11 அப்படிங்கிறது புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் இங்கே தானே இருக்குது. இது லக்னத்துக்கு 3ஆம் பாவம். இந்த 3 7 11 அப்படிங்கிறது மற்ற திரிகோணங்களுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த குருதசா நடக்குது அப்படின்னா அதில் இருக்கிற பலன்களை நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த 3 7 11 அப்படிங்கிறது லக்னத்துக்கு 3 7 11. ஓகேவா? இந்த 3ஆம் பாவமாக வர்றதுக்கு இங்கே புத்தி நடத்துகிறார் இல்லையா? இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு 2 6 10 அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு 4 8 12 முடியும். இந்த வீட்டுக்கு இந்த 12ஆம் வீடு இல்லையா? அப்போது இங்கேருந்து புத்தி நடக்கும் போது இந்த வீடுகள் என்ன ஆகும் அப்படின்னா விரைய பாவங்களாக வேலை செய்யும். காலபுருஷனுக்கு 1 5 9 இருக்கிறது, லக்னத்துக்கு 2 6 10 இருக்கிறது. இது மூலியமாக விரயங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டே வரும். விரயம்னா என்ன மாதிரியான விரயம்? இது காலபுருஷனுக்கு 1 5 9, இது இப்போ 2 6 10 இருக்குது. அப்படிங்கிறப்போ 2 அப்படிங்கிறது நமக்கு வருமானம், 6 அப்படிங்கிறது வேலை, 10 அப்படிங்கிறது தொழில். இந்த 2 6 10 இந்த இயங்கும் போது இந்த பாவங்கள் எல்லாமே அடிவாங்கும். ஏன்னா இது 4 8 12 வருதா? நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கோ நம்மளுடைய தொழில் ஸ்தானத்துக்கோ தேவையான முதலீடுகளுக்கோ நாம் வந்து அதை நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பொருளாதாரத்தை வந்து விரயம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லும். அடுத்ததான் இந்த 12ஆம் பாவத்துக்குன்னு எடுத்தோம்னா லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துக்கு புத்தி நடத்தக்கூடியவர் இங்கேருந்து 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போது இந்த 12ஆம் பாவத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எது? 4 8 12 வரும். செவ்வாயுடைய புத்தியில் இந்த 12ஆம் பாவத்துக்கு இது 4ஆம் பாவமாக வருது. அப்போது இந்த 12ங்கிற விரயம் எப்படி வேலை செய்யும்? இங்கே 4ஆம் பாவமாக வேலை செய்யும். வீடு வாங்கணும், வீடு கட்டுறது, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி அதை போய் செட் பண்ணும். அப்போது இது காலபுருஷனுக்கு 2 6 10 இருக்குது. இது 3 7 11 லக்னத்துக்கு வருது. இந்த லக்னத்துக்கு எடுக்கும்போது 4 8 12 வருது. கும்ப வீடு 12ஆம் வீட்டுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னா 12ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருந்து புத்தியை நடத்தும் போது இந்த 12ஆம் வீட்டு லக்னத்துக்கு 12ஆம் வீடாக வரக்கூடிய 4 8 12 வீடுகளை இங்கேருந்து இயக்கிக்கிட்டு இருப்பார். லக்னத்துக்கு 4ஆம் பாவமாக இருக்கிறது மிதுன ராசி. வீட்டுக்காக கடன் வாங்குறது, அப்புறம் வீட்டுக்காக கடன் வாங்குறது, தொழிலுக்காக கடன் வாங்குறது, வண்டி வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி கடன் சுமைகள்னால பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லும். ரெண்டாவது என்ன பண்ணுன்னா இது வருமானத்துக்காக இவரை வெளிநாட்டுக்கு இல்லை வெளி மாநிலங்களுக்கோ அமுச்சு விடுறது கூட இது செஞ்சு விடும். ஏன்னா இந்த 4 8 12 அப்படிங்கிறது நமக்கு இரட்டைப்படை ராசி, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ராசி. சரிங்களா? அப்போது அந்த பொருளாதாரமாக இது வேலை செய்யணும் அப்படின்னா இவரை வந்து வெளியில் அமுச்சு விட்டு பொருளாதாரத்தை ஏன் பண்ண வைக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் நாம் இந்த மாதிரி எடுக்கணும். இப்போது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்திலிருந்து எந்த பாவமாக வருது அதை நோட் பண்ணி வச்சுக்கணும்.
அடுத்ததாக காலபுருஷ லக்னத்துக்கு அது எந்த பாவமாக வருது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த ராசி மற்ற ராசிகளுக்கு எந்த பாவத்தோட சம்மந்தப்படுது அப்படின்னு நம்ம பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு புத்தி கிராஸ் ஆகும் போதும் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இது எப்படி இருந்துச்சு, புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லைனா இதை இன்னொரு தடவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக இதில் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.